மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். குமரன் கங்கா கழுத்துல தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி கங்காட்ட சொல்றாரு, உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது கங்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி இனிமே நான் என்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா என்னை ஏத்துக்கோ கங்கா அப்படின்னு சொல்றாரு. கங்கா கழுத்துல இப்போ குமரன் தாலி கட்டுறாரு. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்போ காவேரி முக்கியமான ஒரு ஆள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் கடுப்புல நின்றுட்டு இருக்கிறாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, அப்படியே பணம் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பசுபதி பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. பரவாயில்லையே, நிறைய காசு வச்சிருக்கிறீங்க, இது அப்படியே உங்க கையால அவங்களுக்கு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு பசுபதி. ஹனிமூன் போறதுக்கும் பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நக்கலா சொல்றாங்க காவேரி. ஆமா அவங்கள தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. நிவின் இப்ப அவங்க வராரு. நீங்க என்னோட மாமாவை நீங்களும் மாமான்னு ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இனிமே நான் அவரை மாமான்லாம் கூப்பிட மாட்டேன், வாயா போயான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏன் இப்ப நான் மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. நீங்களும் அவரை மாமான்னு கூப்பிட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் அன்னை தங்கச்சி முறை வந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நிவின். அடுத்ததா நவீன் கேக்குறாங்க, இப்போ மாமா அக்காவை கூப்பிட்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மாமாக்கும் அக்காவுக்கும் தான் கல்யாணம் ஆயிருச்சுல, அதனால மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு உன்னோட அக்காவை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கட்டிக்கிட்டா புருஷன் வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அழுறாங்க. மதினி வேற ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. கோபத்துல கங்காவை எதுவும் திட்டிர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சாரதா. அதெல்லாம் அம்மா எதுவும் திட்ட மாட்டாங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்றாரு குமரன். காவேரியையும் நீ கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. அத்தை ஏதாவது பேசினாங்கன்னா நீ எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரிட்ட. காவேரி நிவின் 2 பேருமே இப்போ கங்கா குமரன் கூடவே போறாங்க. குமரன் வீட்டுக்கு இப்ப எல்லாருமே போயிடுறாங்க. குமரனோட தங்கச்சி தான் இப்போ வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, உள்ள இருந்து வரப்ப நீ ஆரத்தையும் கரைச்சிட்டு வாமா, உன்னோட மகனும் மருமகளும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கங்காவும் குமரனும் கல்யாண குளத்துல நிக்கிறத பார்த்த உடனே குமரனோட அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எங்கடா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு சொல்லியும் என்னை மீறி இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேல அப்படின்னு கோபப்படுறாங்க. கடைசியா உன்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாள்களா அப்படின்னு சொல்றாங்க குமரனோட தங்கச்சி. இழுத்துட்டு போய் ஒன்னும் கல்யாணம் பண்ணல, முறைப்படிதான் அக்கா கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. எதிரி முறைப்படி நடந்துச்சு, அன்னைக்கு நான் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டேன், உங்க அப்பா பணத்திமிரல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தானா எல்லாமே முறைப்படி நடந்திருக்கும் அப்படின்னு குமரனோட அம்மா சொல்றாங்க. இனிமேல் இந்த வீட்டுல நீ காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க குமரனோட அம்மா. வீட்டுக்குள்ள போய் வேகமா ஒரு குடம் நிறைய தண்ணி கொண்டு வராங்க. நான் இன்னையோட உன்னை தலை முழுகுறேன்டா, எனக்கு இனிமே ஒரே பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரன் எவ்வளவோ அவங்க அம்மா காலில் விழுந்து அழுது புலம்புறாரு, என்னை மன்னிச்சுக்கோமா, எங்களை ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் குமரனோட அம்மா மனசு இறங்கவே இல்லை. உனக்கு அம்மானு ஒருத்தி இங்க இருக்கிறான்னு என்னை பார்க்க வந்துடாத, நான் செத்தா கூட என் முகத்துல நீ முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேகமா போய் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சிடுறாங்க. காவேரி குமரன்ட்ட கேக்குறாங்க, என்ன மாமா அத்தை உண்மையிலே உன்னை பெத்தாங்களா இல்ல எங்கேயாவது வந்து தூக்கிட்டு வந்தாங்களா, எங்க மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் உங்க மேல காமிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நிவின் சொல்றாரு, சரினே நீ கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போலானே அப்படின்னு சொல்றாரு. காவேரி நிவின்ட்ட சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கும் இதே வாய் தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குன்னா நான் எங்க வீட்டுக்கு கூப்பிடல, ஹோம் ஸ்டேல ஒரு வாரம் வந்து தங்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் சரியா வருமாப்பா அப்படின்னு கேக்குறாரு குமரன். இப்ப இவரோட ஹோம் ஸ்டேக்கு போய் தங்குறதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. இல்லம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி குமரன் தலையசிக்கிறாரு. ரெண்டு மாமா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. குமரன் கங்கா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ கங்கா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கங்கா குமரன் 2 பேருமே இப்ப வந்த உடனே ஆரத்தி எடுக்க சொல்றாங்க பாட்டி. காவேரி தான் 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. சண்முகத்தோட போட்டோ முன்னாடி எல்லாருமே நின்று வேண்டிக்கிறாங்க. குமரனுக்கு அவங்க மாமா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலன்னா வாழ்க்கை ஃபுல்லா நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சண்முகம் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. பாட்டுனா இளையராஜா மியூசிக் அப்புறம் உனக்கு அந்த தையல் மிஷினோட சவுண்டு தான், ஆனா அதெல்லாம் அவ போதும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.